ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா டிசிஎஸ்ஸில் மிகப்பெரிய ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்திருக்கு. அதை பற்றி வித் டேட்டாவோட இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் டிசிஎஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இது டிசிஎஸ்ஸில் இப்போ கடைசியாக ரிசல்ட் வந்தப்போ அந்த ரிசல்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இதில் வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே டிசிஎஸோட குட் நியூஸ் என்ன இருக்குது, பேட் நியூஸ் என்ன இருக்குது, டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, இதை பற்றி எல்லாமே இந்த இடத்துல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளோ பெரிய ஷார்ட் கவரிங் ரேலி வருது, அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் டிசிஎஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட டிசிஎஸில் 2024 ஆகஸ்ட் மந்தோட ஐஇ 4592.25. நீங்கள் சார்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மந்தோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1976.80. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட 4600 ரூபா பக்கமாக இருந்த ப்ரைஸு இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 2000 ரூபா பக்கமாக உங்களுக்கு வந்துடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், 2024 ஆகஸ்ட் மந்தோட ஐ ப்ரைஸு 4592.25. இந்த மந்தோட லோ ப்ரைஸு 1976.80. இந்த மந்தோட லோ ப்ரைஸு. இப்போ இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.51% நல்ல பாசிட்டிவில் வந்திருக்கு. பாயிண்டாக பார்க்கும்போது 113.9 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவ்லேயும், ஃபைனலாக 2182.9 இப்போ க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போது இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 2024 ஆகஸ்ட் மந்த்லேருந்து இந்த மந்த் வரைக்கும் நீங்கள் கணக்கெடுத்துட்டிங்கன்னா 24 மாதத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய ஷார்ட் கவரிங் இதில் வந்திருக்கு. இவ்வளோ நாளில் இவ்வளோ பெரிய ஷார்ட் கவரிங் வந்ததே கிடையாது. அப்போது இவ்வளோ நாள் கழித்து ஏன் 24 மாதத்துக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய ஷார்ட் கவரிங் ரேலி வருது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே இந்த ஸ்டாக்கில் அடுத்ததாக மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிடும். குறிப்பாக 2024 ஆகஸ்ட் மந்த்து இதோட ஐ ப்ரைஸு 4592 இருந்து இப்போ இந்த மந்தோட லோ ப்ரைஸு 1976 வந்துடுச்சு. அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 50% மேலே இதோட ப்ரைஸ் கரெக்ஷன் எடுத்திருக்கு. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இது நல்ல ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் ஏரியாவாக மாறி இருக்குது. மூணாவது பாயிண்ட்டு, இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அதில் டிவிடெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டும் சேர்ந்து என்ன நடந்திருக்கு இன்றைக்கி பாருங்கள், 13/7/2026 மிகப்பெரிய ஷார்ட் கவரிங் ரேலி. கிட்டத்தட்ட கால் ஆப்ஷன் சைடு பாருங்கள், 38,818 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங். இது மிகப்பெரிய ஷார்ட் கவரிங். கடந்த 24 மாதத்தில், சரிங்களா, கடந்த 2 வருஷத்தில் இல்லாத அளவு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஷார்ட் கவரிங் வந்திருக்கு. அதனால தான் இந்த வீடியோவை நான் ஸ்பெஷலாக மேக் பண்ணுறேன். எப்போவுமே இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்கேல்பிங் இப்படியே இல்லாமல் ஒரு பொசிஷ்னலாக ஹிஸ்டாரிக்கலாக இந்த ஸ்டாக்ஸுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா தான் அதை ஒரு ஸ்விங் ட்ரேடு பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்டு இன்ட்ராடே அண்டு ஸ்விங் ட்ரேட் எல்லாமே பண்ண முடியும். அப்போ நமக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளோட வெப்சைட்டில் niftytimesnow.com இந்த வெப்சைட்டுக்குள்ளே பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய கேட்டகரி இருக்கும். சிக்னல் வைஸ், டேட் வைஸ், சிம்பிள் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி இருக்கும். இதில் இப்போ டிஃபால்ட்டாக சிம்பிள் வைஸில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்னென்ன F&O ஸ்டாக்ஸுக்கு தேவையான டேட்டாலாம் வேணுமோ இது எல்லாருமே ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவாக இருக்கும். இது ரொம்ப ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் நான் தான் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் டிக்ரீஸ் ஆகுது, நெட்டாக எவ்வளோ இருக்குது அதுவும் கவர் பண்ணியிருக்கோம். கால் ஆப்ஷனில் எவ்வளோ கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ கான்ட்ராக்ட் டிக்ரீஸ் ஆகுது, நெட்டாக எவ்வளோ கான்ட்ராக்ட் இருக்குது அதையும் கவர் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் புட் ஆப்ஷன்லேயும் எவ்வளோ கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகுது அண்டு டிக்ரீஸ் ஆகுது அண்டு நெட்டாக எவ்வளோ இருக்குது இதையும் கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஸ்ட்ரைக் ப்ரைஸும் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் உங்களுக்கு கவர் ஆகும். அதாவது எந்தெந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஹையஸ்ட் ஓஐ எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்குள்ளே உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டேட்டும் உங்களுக்கு கவர் ஆகும். இதுதான் இந்த வெப்சைட்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே நேரத்தில் ஷார்ட் கவரிங் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நடக்குது அதுவும் இதில் கிடச்சிடும். அதுதான் இதோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சரி, இப்போது கடந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா 24 மாதம் கழிச்சு மிகப்பெரிய ஷார்ட் கவரிங் ரேலி வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இதை பாருங்கள், கடந்த 2 வருஷத்துக்கான டேட்டா இந்த இடத்துல நான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பாருங்கள்,
23/10/2025 பார்க்கும்போது அண்டு கால் சைடு அண்டு புட் சைடு எவ்ரிடே பாருங்கள் எவ்வளோ ஓஐ வந்து கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி வருது. இந்த மாதிரி பார்க்கும்போது கடந்த 2 வருஷமாக கவனித்து பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் ஹையஸ்ட் ஓஐ வந்து கிரியேட் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. அதாவது செல்லிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஒரு கண்டென்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் சிக்னல் வந்தாலும் சரி கால் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, புட் ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து பேக் டெஸ்ட்டில் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவிலையும் நான் கவர் பண்ணுறேன். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கால் சைடு 12,000 கான்ட்ராக்ட் வந்திருக்காங்க, புட் சைடு 6,000 கான்ட்ராக்ட் தான் வந்திருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள் 12/1/2026 கால் சைடு 14,996 கான்ட்ராக்டும், புட் சைடு 12,000 சம்திங் கான்ட்ராக்ட் தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தீங்கனாலும் வந்து செல் சிக்னல் தான் இவ்வளோ நாளாக இதில் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது கால் ரேட்டு தான் அதிகமாக உள்ளே வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதேமாதிரி 14/1/2026 கூட பாருங்கள் கால் சைடு 14,021 கான்ட்ராக்டும், புட் சைடு வெறும் 649 கான்ட்ராக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் கால் ரேட்டு தான் வந்து ஹெவியாக வந்துகிட்டே இருப்பாங்க. புட் ரேட்டு அதிகமாக இது வரைக்கும் வரவே இல்லை. கடந்த 24 மாதத்தில் புட் ரேட்டு அதிகமாக இந்த இடத்துல எங்கேயுமே வரவே கிடையாது. அவ்வளோ கிளியராக இந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. இப்படி ஒவ்வொரு நாளாக எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24 மாதத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கு, ஷார்ட் கவரிங் வந்து மிகப்பெரிய ஷார்ட் கவரிங் கால் ஆப்ஷன் சைடு. அதே நேரத்தில் புட் சைடு ரைட்டிங்கும் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, புட் சைடு ரைட்டிங்கும் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே பேசிக்கிட்டு இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரேன். உங்களுக்கு விண்டோவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒவ்வொரு டேட்டாவையும், அதாவது ஒவ்வொரு நாளோட டேட்டாவையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது இப்போ கடந்த 24 மாதத்தில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எவ்வளோ ஷார்ட் கவரிங் வந்திருக்கு. கால் ஆப்ஷனில் 38,818 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங். இது வந்து மிகப்பெரிய ஷார்ட் கவரிங். இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் கடந்த 24 மாதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 38,000 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் எங்கேயுமே வரல. அதுதான் ஹைலைட்டு. அதனால தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணி பார்க்குறேன். கடந்த 24 மாதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 34,000 கான்ட்ராக்டு ஷார்ட் கவரிங் எங்கேயுமே வரல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கு. சரிங்களா, சாரி மன்னிக்கணும், 38,818 கான்ட்ராக்ட் இன்றைக்கி தான் ஹையஸ்ட்டு ஷார்ட் கவரிங் எங்கே வருது, கால் ஆப்ஷன் சைடு வருது. அதே நேரத்தில் புட் சைடு பாருங்கள் 15,256 கான்ட்ராக்டு நியூ ஓஐ க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போது கடந்த 24 மாதம் கழித்து கடந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைமு ஷார்ட் கவரிங் ரேலி டிசிஎஸில் நடந்திருக்கு. நீங்கள் சார்ட்டை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் இங்கே நீங்கள் வந்து இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டுக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கடந்த 2 வருஷத்துக்கு 24 மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்திங்கனாலும் கால் சைடு தான் அதிகமான ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்டில் பாருங்கள் 3,300 கால் ஆப்ஷனில் 3,111 கான்ட்ராக்டு கால் ரேட்டு அதிகமாக இருக்காங்க. அதே நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் அப்படியே செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்க இங்கே கூட பாருங்கள் சேம் 3,300 கால் ஆப்ஷனில் 3,366 கான்ட்ராக்டு அதிகமான ஓய் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அப்படியே நீங்கள் கவுண்டர் பார்த்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் 3,100 கால் ஆப்ஷன் அண்டு 3,040 கால் ஆப்ஷன் அண்டு 3,000 கால் ஆப்ஷன். இது மூணுலேயும் ஹையஸ்ட் ஓய் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு வரிசையாக நான் ஆர்டராக சொல்கிறேன். 3,000 கால் ஆப்ஷனில் 6,321 கான்ட்ராக்டும், 3,040 கால் ஆப்ஷனில் 5,759 கான்ட்ராக்டும், 3,100 கால் ஆப்ஷனில் 6,878 கான்ட்ராக்டும் ஓஐ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ கால் சைடு தான் ஹையஸ்ட் ஓஐ க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படியே புட் சைடு பாருங்கள் ரொம்ப கம்மியான ஓஐ தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு சிக்னலும் வரும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் ஓஐ க்ரியேட் ஆகும்போது எங்கே எடுத்துக்கிட்டாலும் கால் சைடு தான். இந்த ஏரியாவில் கூட பாருங்கள் உங்களுக்கு கால் ரேட்டு தான் அதிகம். சரிங்களா, 2,800 கால் ஆப்ஷனில் 6,870 கான்ட்ராக்டு ஓஐ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் புட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஓஐ தான் இருக்கும். இப்படியே நீங்கள் வரிசையாக நீங்கள் ஆர்டராக பார்த்துட்டே வரும்போது ஷார்ட் கவரிங் ரேலி எல்லாமே இதுக்குள்ளே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இந்த இடத்துல பாருங்கள் 3,000 கால் ஆப்ஷனில் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. எவ்வளோ ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு, 3,041 கான்ட்ராக்டும். அடுத்தது 2,560 கால் ஆப்ஷனில் ஒரு 2,378 கான்ட்ராக்டும் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஷார்ட் கவரிங்கும் வரும், ஓயும் வரும். எல்லாமே முக்கியமான ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். இப்படி நீங்கள் ஒரு வரிசையாக ஒரு ஆர்டராக நீங்கள் தொடர்ந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் கடந்த 2 வருஷத்தில் மறுபடியும் சொல்கிறேன் 24 மாதம் கழித்து ஃபஸ்ட் டைம் மிகப்பெரிய ஷார்ட் கவரிங் ரேலி இப்போ தான் வந்திருக்கு. இந்த இடத்துல கவனிச்சு பாருங்கள் 2,200 கால் ஆப்ஷனில் எவ்வளோ ஷார்ட் கவரிங் வருது, 2,200 கால் ஆப்ஷன் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பாருங்கள் 7,816 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங். அதே நேரத்தில்
2100 கால் ஆப்ஷன் எவ்வளோ ஷார்ட் கவரிங் வந்து ஃபஸ்ட் டைம் நான் அடித்து சொல்கிறேன். 12223 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் வேறு எங்கேயுமே கிடையாது. கடந்த 2 வருஷத்தில், கடந்த 24 மாதத்தில் வேறு எங்கேயுமே இவ்வளோ பெரிய ஷார்ட் கவரிங் இல்லவே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். அப்போது இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் மிகப்பெரிய ட்ரேடிங் சைக்காலஜி, இதுதான் மிகப்பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட சைக்காலஜி. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் கடந்த 24 மாதம் தொடர்ந்து வந்து கால் ரேட்டு அதிகமாக இருந்துக்கிட்டே வந்தாங்க. அப்போ இந்த ப்ரைஸும் பாருங்கள் கடந்த 24 மாதம் தொடர்ந்து இறங்கியிருக்கும். நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 4600 ரூபா பக்கமாக இருந்த டிசிஎஸோட ப்ரைஸு 2000 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 50% மேலே உங்களுக்கு இந்த ப்ரைஸு ஃபாலோ ஆகிருக்கு. எவ்ரி மந்த் செல் அந்தமாரி உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங்காக உங்களுக்கு ஃபாலோ ஆகிக்கிட்டே வந்திருக்கும். அப்போது 2 வருஷத்துக்கு அப்புறமா 24 மாதத்துக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய ஷார்ட் கவரிங் ரேலி வருது அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ சம்திங் நடக்குது அப்படின்றத இந்த டேட்டாவிலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் சொல்கிறேன், டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஷார்ட் கவரிங் ரேலி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. அப்போ இதிலேருந்து நீங்கள் நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். 4600 ரூபா பக்கமாக இந்த ப்ரைஸு கடந்த 2 வருஷமாக இறங்கிட்டு 2000 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு PE ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். 3வது பாயிண்ட்டு இது ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் ஏரியாவாக மாறி இருக்கும். 4வது பாயிண்ட்டு கால் சைடு எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதே நேரத்தில் புட் சைடு ரைட்டிங்கும் கொடுக்குறாங்க. பாருங்கள் 2140 புட் ஆப்ஷனில் 3045 கான்ட்ராக்ட் ரைட்டிங்கும் கொடுக்குறாங்க. அப்போது இவ்வளோ நாளாக அந்த ரைட்டரோட மைண்ட் செட்டப்பு டிசிஎஸ் இன்னும் கீழே தான் இறங்குன்னு சொல்லி அந்த ரைட்டரோட மைண்ட் செட்டப்பு கால் ரைட்டிங் அதிகமாக கொடுத்துட்டு வந்தவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமு அந்த ரைட்டரோட மைண்ட் செட்டப் அப்படியே வந்து மாறி இருக்குது. இப்போ புட் சைடு ரேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கால் சைடு ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் ஆகணும். பொசிஷனலாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ எல்லா வகையிலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ராட்டஜி, பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜி, அதோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட மாஸ்டர் கிளாஸஸ் ரெண்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின ஒரு புரிதலுக்கான ஒரு வீடியோ மட்டும்தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கடந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய ஷார்ட் கவரிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்திருக்குன்னு சொல்லி டேட்டாவை அடிப்படையாக வச்சு நான் வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எங்கேயுமே நீங்கள் பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கன்னு சொல்லி எந்த ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணல, எந்த ஒரு ரெக்கமெண்டும் நான் உங்களுக்கு கொடுக்கல. அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு தம்ஸ் அப் கொடுக்கும்போது இந்த சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.